ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாஸ்தாவும் மேகியை வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகா ஒரு 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ மேகி மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மேகியை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாஸ்தாவை சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையே அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. நல்லா மசாலாலாம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் மேகி பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். மனிஷா ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.